வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் கணவன். கதைக்குள்ள போலாமா? என்னங்க, உங்க பொண்ணு சொல்றத பாத்தீங்களா? இதுக்குதான் நான் அந்த நர்ஸ் வேலைக்கெல்லாம் போகாதடின்னு தலை படம் அடிச்சுக்கிட்டேன். நீங்க தான் அவ கூட சேர்ந்து ஆட்டம் போட்டீங்க. பாருங்க இப்ப அது எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு என்று காப்பியை கொண்டு வந்து தொப்பன டீப்பாய் மேல் வைத்தாள் சாரதா. செல்போனில் அனைவருக்கும் குட் மார்னிங் மெசேஜை அனுப்பி கொண்டிருந்த சந்திரன் டக்கன நிமிர்ந்து அவளை பார்த்தார். என்ன அப்படி பாக்குறீங்க? ஒன்னும் இல்ல, நான் பாதி டம்ளர் காஃபி தான் குடிக்கணும்னு டாக்டர் ஏதாவது உன்கிட்ட சொன்னாரா என்று அவளை ஆச்சரியமாக பார்த்தார். அதெல்லாம் ஒன்னும் இல்ல, எதுக்கு இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? இல்ல, நீ டீப்பாய் மேல வச்ச காப்பி பாதி கீழே தான் சிந்தி இருக்கு, கிளாஸ்ல பாதி தான் இருக்கு. ஏதோ பழக்க தோஷத்துல டம்ளர் நிறைய கலந்துட்டு அப்புறம் ஞாபகம் வந்து பாதி கீழே கொட்டிட்டியோன்னு நினைச்சேன் என்று கிண்டலாக கூறிக்கொண்டு அதை எடுத்து குடிக்க ஆரம்பித்தார். இந்த நையாண்டில ஒன்னும் குறைச்சல் இல்ல. உங்க பொண்ணை எதுவும் கேட்காம தலையில தூக்கி வச்சு ஆடுங்க. அதனாலதான் அவ என்ன சுத்தமா மதிக்கிறதே இல்ல. என்னம்மா, அவ படிச்ச பொண்ணு, அதுவும் புத்திசாலி பொண்ணு. அவ எதனா செஞ்சா சரியாதான் இருக்கும். ஆமா இருக்கும். வயசுக்கு வந்த பொண்ண இன்னும் ஒருத்தங்கிட்ட புடிச்சு கொடுக்காம இருக்கமேன்னு நானே தவிச்சிட்டு இருக்கிறேன். இந்த அழகுல அவ வேலை வேலைன்னு ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கிறா. என்னது, ஊர் ஊரா சுத்துறாளா? என்ன புதுசா சொல்ற? ஆமாங்க, அவங்க ஆஸ்பத்திரியில என்னவோ இவள திருவாரூருக்கு 3 நாளைக்கு மாத்திருக்காங்களாம். ஏதோ சொன்னாலே. டெபிடேஷனா, அங்க போயே ஆகணும்னு ஒத்த கால நிக்கிறா. அதுவா சங்கதி? இதுக்கா இப்படி அலட்டிக்கிற? ஆமா, நான் தான் அலட்டிக்கிறேன். இதோ பாருங்க, முதல்ல அவளை அந்த வேலையை விட சொல்லுங்க. ஏய், கவர்மெண்ட் வேலை மாது, அவங்களுக்கு கிடைக்குமான்னு தவம் இருக்கிறாங்க. நாம பொண்ணுக்கு கிடைச்சிருக்கு, நீ என்னவோ சர்வசாதாரணமா விட சொல்ற. அதுவும் இல்லாம அவ ஆசைப்பட்டு படிச்ச படிப்பது. இந்த மாதிரி சேவை மனப்பான்மை எல்லாருக்கும் வந்துடாது. அப்படியே வந்தாலும் அதை செய்யக்கூடிய சூழ்நிலை அமையாது. அப்படி நம்ம பொண்ணுக்கு அமைஞ்சிருக்குன்னா நாம் அதை தடுக்க கூடாதுமா. 3 நாள் தானே, போயிட்டு வரட்டும் என்று அவர் கூறிக்கொண்டிருக்க, அப்பான்னா அப்பாதான் என்று ஓடி வந்து அவர் கழுத்தை கட்டி கொண்டாள் ராதிகா. என் செல்லம், அமடி சாப்பிட்டியாடா? டியூட்டிக்கு கிளம்பல என்று தனது மகளை அன்போடு தன் அருகில் அமர வைத்துக் கொண்டார் சந்திரன். சாப்பிட்டேன்ப்பா, இதோ டியூட்டிக்கு தான் கிளம்பிட்டு இருக்கிறேன். ஆமா, அம்மா என்னவோ சொன்னாலே. ஆமாப்பா, நாளைக்கு கிளம்பணும். அம்மா இப்படி கத்துவாங்கன்னு தான் நானும் 2 நாளா சொல்லாம நாளைக்கு கிளம்பும் போது சொல்லிக்கலான்னு இருந்தேன். ஏதோ ஒரு ஞாபகத்துல காலையில சாப்பிடும்போது சொல்லிட்டேன். அதுல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. என் செல்ல அம்மா என்று சாரதாவின் கன்னத்தை ஆசையாக கிள்ளினாள். போதும், கையை எடு என்று தனது மகளை செல்லமாக கோபித்துக் கொண்டாள் சாரதா. அம்மா, என்னம்மா, நான் என்ன சின்ன குழந்தையா சொல்லுங்க? அதுவும் இல்லாம பாவம், இந்த மழை காலத்துல அங்கெல்லாம் வெள்ளம் வந்து ஜனங்க ரொம்ப அவதிப்படுறாங்க. பல வைரல் காய்ச்சல் வந்து ஹாஸ்பிட்டல் பூரா ஒரே பேஷண்ட்ஸா இருக்காங்களாம். அங்க இருக்கிற நர்ஸுங்க டாக்டருங்களால சமாளிக்க முடியாம தான் எங்களை கூப்பிட்டுருக்காங்க. எங்க ஹாஸ்பிட்டல்ல என்னதான் அங்க டெப்டேஷன் போட்டிருக்காங்க. இத்தனை பேர் இருக்கும்போது என்னை செலக்ட் பண்ணி அனுப்புறாங்கன்னா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? இயலாதவங்களுக்கு சேவை செய்ய எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஆமா, எதனா சொல்லி என் வாய் அடைச்சிடு. ஊரை பத்தியே நினைக்கிறியே, வீட்டுல உனக்காகவே இருக்கிற எங்களை பத்தி நினைக்கிறியா என்று கண்கள் கலங்க கூறினாள் சாரதா. அம்மா, என்ன இது? எனக்கு நீங்க தான் உயிர். அதுவும் அப்பா இல்லாம நான் ஒரு நாளாவது சாப்பிட்டு இருப்பேனா? உங்க அரவணைப்பு இல்லாம எனக்கு ஒரு நாள் போகுமா சொல்லுங்க? அதுக்காக நான் என் கடமையை செய்யாம எப்படிமா இருக்கிறது? நான் இந்த மாதிரி செய்யறது உங்களுக்கும் பெருமை தானே என்று அவள் கண்களை துடைத்தாள் ராதிகா. அம்மாடி, நீ ஒன்னும் சங்கடப்படாத. தாராளமா நீ போயிட்டு வா. உங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன். சரி, அது போகட்டும். நீ எந்த ஊருக்கு போறம்மா? திருவாரூர்ப்பா. அங்க பக்கத்துல நத்தனூர் கிராமம். சந்திரனின் முகம் டக்கென மாறியது. என்னது, நத்தம்மா என்று சற்று அதிர்ச்சியோடு கேட்டுக்கொண்டு ராதிகாவை பார்த்தார். ஆமாப்பா. ஏன் ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க என்று ராதிகா ஒன்றும் புரியாமல் அவரை பார்க்க, என்னங்க, அங்க எதனா பிரச்சனையா என்று பரபரப்பாக கேட்டாள் சாரதா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அங்க என்ன பிரச்சனை இருக்க போது என்று அவளுக்கு தடுமாறிக்கொண்டு சமாதானம் கூறிய சந்திரன் அமைதியாக திரும்பி தனது மகளை பார்த்தார். அம்மாடி, நீ அங்க போய் தான் ஆகணுமா? ஆமாப்பா, நான் போயே தான் ஆகணும்.
ஏன்பா, என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அது ரொம்ப சின்ன கிராமம்னு கேள்விப்பட்டேன். அங்கே எந்த வசதியும் இருக்காது. நீ 3 நாள் எப்படி சமாளிச்சுப்ப? அதனால தான் கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை. ராதிகா கலகலவென சிரித்தாள். சாரதாவிற்கு அப்பாடா என்றானது. அட என்னப்பா, நான் என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன். அப்பா, நான் போறது சேவை செய்ய. நான் என்ன ஜாலியா ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கிக்கிட்டு ஊரை சுத்தி பார்க்கவா போறேன்? போங்கப்பா, நீங்க வேற. நான் எல்லாம் பார்த்துப்பேன். நீங்க 2 பேரும் பயப்படாம இருங்க. அம்மா, நான் டியூட்டிக்கு போயிட்டு வரேம்மா என்று அவள் கன்னத்தில் முத்தம் கொடுத்து விட்டு எழுந்து சென்றாள். சந்திரன் அவளை பார்த்து கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தார். மறுநாள் மாலை ராதிகா திருவாரூர் சென்று இறங்கியதும் வானம் கும்மென்று இருட்டி கொண்டு வர ஆரம்பித்தது. மழைக்கு கடைகள் எங்கும் திறந்திருக்கவில்லை. பசி வேறு வயிற்றை கிள்ள ஆரம்பித்தது. எப்படியோ மழையில் தட்டு தடுமாறிக்கொண்டு நத்தம் செல்லும் பஸ்ஸை பிடித்து ஏறியவள் நனைந்திருந்த சேலையை நன்கு பிழிந்தாள். பஸ் காலியாக இருந்தது. இரண்டொருவர் குளிருக்கு நடுங்கிக் கொண்டு அங்கொருவரும் இங்கொருவருமாக அமர்ந்திருந்தனர். காற்று பலமாக வீசிக்கொண்டிருந்தது. டிக்கெட் டிக்கெட் என்று கண்டக்டர் அருகில் வர பேக்கில் இருந்த பணத்தை எடுத்து நத்தம் என்று கேட்டாள் ராதிகா. அவளை ஏற இறங்க பார்த்த கண்டக்டர், அம்மா, நீங்க நத்தத்துல யார் வீட்டுக்கு போறீங்க என்றார். நான் யார் வீட்டுக்கும் போகல. அங்க ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்காக போறேன். அங்க அதிகமா பேஷண்ட்ஸ் உடம்பு முடியாம இருக்காங்கன்னு என்ன ஸ்பெஷலா இங்க அனுப்பியிருக்காங்க. நான் ஒரு நர்ஸ். ஓ, அப்படியாம்மா, ரொம்ப நல்லது. நீங்க சொல்றது உண்மைதாம்மா. இந்த மழையால பாவம் அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் ரொம்ப அவதிப்படுறாங்க. வெளியில எங்கேயும் போக கூட முடியாம திண்டாடுறாங்க. நிறைய பேருக்கு விஷக்காய்ச்சல் வேற பரவுதுமா. அதுக்கு பயந்துகிட்டே அந்த ஊருக்கு யாரும் இப்போ ஒரு மாசமா போறதில்ல. பாருங்க, பஸ் எல்லாம் காலியா இருக்கு. உங்களை போல ஆளுங்கெல்லாம் இப்படி உதவினாதான் உண்டு என்றார் கண்டக்டர். ராதிகா அமைதியாக சிரித்தாள். ஆமா, நீங்க எதனா சாப்பிட்டீங்களாம்மா? இல்ல, மழையில எங்கேயும் போக முடியல. பஸ்ஸை விட்டு இறங்கினதும் அப்படியே இந்த பஸ்ஸை பிடிச்சி ஏறி உக்காந்துட்டேன். நீங்க எங்கிருந்து வர்றீங்கம்மா? கும்பகோணத்துல இருந்து. அப்படியா? அடடா, இதோட பஸ்ஸு ரெண்டொரு இடத்துல தான் நிற்கும். அங்கேயும் உங்களுக்கு சாப்பிட எதுவும் கிடைக்காதுமா. அந்த ஊர்ல எதனா கடைக்கண்ணி இருக்கான்னு பாருங்க. இந்த மழைக்கு எதுவும் திறந்துருக்காது. எங்கேயாவது டீ கடை இருந்தா ஒரு பன்னு டீயாவது குடிச்சிட்டு போங்கம்மா என்று கூறிக்கொண்டு முன்னால் சென்றார். ராதிகா அமைதியாக வெளியே பார்த்தாள். பஸ் அந்த கிராமத்தில் நின்றதும் ராதிகா இறங்கி நடக்க ஆரம்பித்தாள். மழை லேசாக தூறிக் கொண்டிருந்தது. வழியில் யாரும் தென்படவில்லை. சற்று தூரத்தில் ஒரு மனிதர் தலையில் கோணிப்பையை போட்டுக்கொண்டு ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்து கொண்டிருக்க அவரிடம் விசாரித்து கொண்டு ஊருக்குள் நடக்க ஆரம்பித்தாள். அவள் ஊர் வந்து சேர்வதற்குள் நன்கு இருட்டிவிட மழையும் மீண்டும் அழுக்க ஆரம்பித்து விட்டது. அட கடவுளே, ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி போனோன்னு விசாரிக்கிறதுக்குள்ள மழை இப்படி பிடிச்சிக்கிச்சே. இதுக்கு மேல நனைய முடியாது. இப்பவே ரொம்ப நனைஞ்சிட்டோம். அப்படி ஓரமா எங்கேயாவது நிற்க வேண்டியதுதான் என்று அங்கிருந்த சிறிய வீட்டின் முன்பு இருந்த திண்ணையில் சென்று நின்று கொண்டாள் ராதிகா. அந்த வீட்டின் கதவு உள்பக்கம் தாழ்பால் போட்டிருக்க உள்ளிருந்து கமகமவென காரக்குழம்பு வாசனை மூக்கை துளைத்து கொண்டிருந்தது. ராதிகாவிற்கு இருக்கும் பசிக்கு அந்த வாசனை அவளது நாக்கில் எச்சிலை ஊற செய்து கொண்டிருந்தது. தடதடவென்று யாரோ உள்ளே ஓடும் சத்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து, ஏ கவிதா, நில்லு, சொன்னா கேட்கணும். வெளியில நல்ல மழைமா. நீ இப்ப அங்க போன அப்புறம் ஜுரம் வந்துடும். வா, நான் உனக்கு பிடிச்ச கத்திரிக்காய் காரக்குழம்பு பருப்பு துவையெல்லாம் செஞ்சிருக்கேன். வாடா கண்ணு, வந்து சாப்பிடுமா. வெளியில போகக்கூடாது என்று ஒரு நடுத்தர வயதுடைய பெண்ணின் குரல் கேட்க, ஆ, அதெல்லாம் நான் வெளியில போய் மழைய பார்க்கணும். அதுல நனைஞ்சா நல்லா இருக்கும். போமா, உனக்கு வேற வேலை இல்லை, என்னை விடு என்று பதிலுக்கு கத்தியது ஒரு இளம் பெண்ணின் குரல். ராதிகா அதை உற்று கேட்டு கொண்டிருக்கும் அந்த நொடியே தடால் என்று கதவை திறந்து கொண்டு ஒரு இளம் பெண் குடுகுடுவென வெளியே ஓடி வந்தாள். அப்பொழுது மின்னல் ஒன்று பளிச்சென மின்ன, அம்மா, எனக்கு பயமா இருக்கு என்று அந்த பெண் அலறி கொண்டு ஓடி வர கால் வழுக்கி கீழே விழச் சென்றாள். ஏ கவிதா என்று உள்ளிருந்து அவளது தாய் அலறி கொண்டு வர டக்கன ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து அவளை பிடித்து கொண்டாள் ராதிகா. இதற்குள் அவளது தாய் ஓடி வந்து அவளை பிடித்து கொள்ள அவள் முகம் பயத்தால் வெளியேறியது. அம்மா, ஒன்றும் பயப்படாதீங்க. உங்க பொண்ணுக்கு ஒன்றும் அடிப்படலை. நான் பிடிச்சிட்டேன் என்றாள் ராதிகா. ஆமாம்மா, நான் விழப்போன போது இந்த அக்கா என்னை பிடிச்சிட்டாங்க. ரொம்ப நல்ல அக்கா என்று ராதிகாவை உற்று பார்த்து சிரித்தாள் கவிதா. ராதிகா அவளை பார்த்து புன்னகை செய்ய
அவளை நன்றியோடு திரும்பி பார்த்தவளது தாய், அம்மாடி, ரொம்ப நன்றிம்மா. அம்மா, நீ யாரு? அம்மா, நான் ஒரு நர்ஸ். நான் கும்பகோணத்திலிருந்து வரேன். எங்கள் ஹாஸ்பிட்டலில் 3 நாளைக்கு எனக்கு டியூட்டி போட்டிருக்காங்க. அப்படியா? அப்போ நீ எங்கம்மா தங்க போற? அதுதான் தெரியலம்மா. இனிமேலும் தான் ஹாஸ்பிட்டலில் போய் விசாரிக்கணும். அதுக்குள்ளே மழை வந்துடுச்சு. ஆமாம்மா, இந்த மழை இப்போதைக்கு விடாது. அதுவும் இல்லாமல் அங்கே ஆஸ்பத்திரியில் தங்குவோம் ஒன்றும் சரியான இடம் இல்லைம்மா. நீ பேசாம இங்கே எங்கள் வீட்லேயே தங்கிக்க கண்ணு. இங்கே நானும் என் பொண்ணு மட்டும்தான் இருக்கோம். ராதிகா தயங்கினாள். அக்கா, வாக்கா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்காக எங்கள் வீட்லேயே தங்கிக்கோக்கா, வாக்கா என்று அவள் கையை பிடித்து இழுத்தாள் கவிதா. அவளது கள்ளம் கவடம் இல்லாத முகத்தை பார்த்த ராதிகாவிற்கு ஏதோ இனம் தெரியாத பாசம் அவள் மீது தோன்ற சரி என்று தலையை ஆட்டினாள். வாமா, உள்ள வா என் அந்த பெண் கடகடவென உள்ளே செல்ல, வாக்கா என்று அவளது கையை பிடித்து உள்ளே அழைத்து சென்றாள் கவிதா. அவளுக்கு டவல் கொண்டு வந்து கொடுத்த அந்த பெண், உள்ள தண்ணி காய வச்சிருக்கேன், நீ போய் குளிச்சுட்டு வந்துடு, சாப்பிடலாம். கவிதா, அக்காக்கு பீரோல இருந்து உன் புது நைட்டி எடுத்து கொடு என்று தனது தாய் கூறியதும், தோமா என்று குடுகுடுவென உள்ளே ஓடினாள் கவிதா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, என்கிட்ட இருக்கு. பரவாயில்லம்மா, இந்த கழுத அவங்க அப்பா கிட்ட கேட்டு நிறைய நைட்டிங்க வாங்கி வச்சிருக்கா. அவர் வரும்போதெல்லாம் இவளுக்கு புது துணிங்க வாங்கி வர மறுக்க மாட்டாரு என்று சிரித்தாள் அந்த பெண். அவளது கனிவான பேச்சு, அமைதியான சுபாவம், அன்பான கவனிப்பு அனைத்தும் ராதிகாவிற்கு அவள் பேரில் ஒரு பெரும் மரியாதையை ஏற்படுத்த அவள் குளித்து விட்டு அவர்களுடன் சாப்பிட அமர்ந்தாள். சூடான சாதத்தில் கத்திரிக்காய் கார குழம்பு, பருப்பு துவையலும் சுட்ட அப்பளமும் பரிமாறினாள் அந்த பெண். அக்கா, சாப்பிடுக்கா என்று கவிதா அவள் தட்டில் இருந்த சாதத்தை கடகடவென பிசைய, ஏய், மெதுவா சாப்பிடணும், விடு, அக்காவே பிசைஞ்சு தரேன் என்று ராதிகா அவளுக்கு சாப்பாடை பிசைந்து கொடுத்தாள். இதை பார்த்து அவளது தாயின் கண்களில் கண்ணீர் வர, அம்மா, எது கழறீங்க என்றாள் ராதிகா. ஒன்றும் இல்லடாம்மா, என் பொண்ணை புதுசா பார்க்குறவங்க எல்லாம் பொண்ணு பார்க்க நல்லா இருக்கு, ஆனா இப்படி பைத்தியமா இருக்காளேன்னு பட்டுன்னு மனசு உடையிறது போல பேசிடுவாங்க. அவகிட்ட இருந்து பயந்து ஓடுவாங்க. ஆனா நீதான் அவளை குழந்தை போல பார்க்குற, ரொம்ப நாள் பழகுனது போல நடந்துக்கிற. அம்மா, கடவுளால படைக்கப்பட்ட யாருமே ஒதுக்கப்படக்கூடியவங்க இல்லை. அப்படி நம்ம யாரையாவது ஒதுக்குனா அந்த கடவுளையே அவமதிக்கிற மாதிரி தான். யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. ஆனா என் கண்ணுக்கு இவ குழந்தையா தான் தெரியறா. இவ உருவத்துல தான் வளர்ச்சிருக்கே தவிர உள்ளத்துல இவ குழந்தைதான். குழந்தைங்களுக்கு எந்த கள்ளங்கடவுமும் இருக்காது. அவங்களுக்கு எந்த கெட்ட சிந்தனையும் இருக்காது, கவலையும் இருக்காது. இன்னைக்கு இந்த நிமிஷத்துல அவங்க வாழ்வாங்க. எத்தனை பேருக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கும்? இவங்க கடவுளோட குழந்தைங்க. இவங்கள நாம போற்றி பாதுகாக்கணும், ஒதுக்கிடக்கூடாது. சரி, அது போகட்டும். கவிதாக்கு எப்ப இருந்து இந்த மாதிரி இருக்கு? அவ பிறந்ததுல இருந்தே இப்படிதாம்மா. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் நானும் அவரும் எவ்வளவோ பார்த்துட்டோம். ஆனா டாக்டருங்க அவளுக்கு முழு பைத்தியெல்லாம் இல்லை, மூளை வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி அவ வேலைய அவ செஞ்சிக்க முடியும். குழந்தை போல இருப்பா. மற்றபடி யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டா, பயப்படாதீங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஆனா ஊர் உலகத்துக்கு இது சொன்னா யாரு நம்புவாங்க? என் எதிர்க்கவே இவளை பைத்தியம் லூசுன்னு சொல்லுவாங்க. பார்க்கவும் நல்லா அழகா இருக்கிறதால நான் இவளை வெளியில எங்கேயும் விடாம பொத்தி பொத்தி பார்த்துக்கிட்டு வரேன். ஏன், இவளோட அப்பா? அந்த பெண்ணின் முகம் டக்கென மாறியது. அவர் இங்க இல்லம்மா, சென்னையில இருக்காரு. அங்க பொழைப்புக்காக போனாரு. அப்பப்ப வருவாரு. இவளுக்கு தேவையானது, வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு 2 நாள் இருந்துட்டு போயிடுவாரு. ஆமாக்கா, எங்க அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பாவோட போட்டோவை காட்டவா என்று எழுந்து கொண்டாள் கவிதா. ஏய் கவி, சாப்பிடும்போது எழுந்துக்க கூடாது, உக்காரு. அக்கா இங்க தான் இருப்பாங்க, அப்புறம் காட்டுவ என்று அவளது தாய் கூறியதும், ஆமாண்டா, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் என்று ராதிகா அவளது கையை பிடித்து அருகே அமர வைத்தாள். சரி என்று கவிதா சாப்பிட அமர்ந்ததும், இப்படிதாம்மா, மனசுல பட்டதை டக்குன்னு செய்யறதும் பேசுறதும்னு இன்னும் குழந்தையாவே இருக்கா. இதுக்காகவே இவளை நான் எங்கேயும் கூட்டிட்டு கூட போறதில்ல. கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் சரியாகிடும். சரிம்மா, நீ சாப்பிட்டு போய் படுத்துக்க. கவிதா, அக்காவை கட்டில படுக்க வச்சுட்டு நீ கீழே பாய போட்டு படுத்துக்க. அதெல்லாம் முடியாது, நான் அக்கா கூட தான் படுத்துப்பேன் என்று அடம் பிடித்தாள் கவிதா.
ஏய், அக்காவை தொந்தரவு பண்ணக்கூடாது. அக்கா நாளைக்கு வேலைக்கு போகணும் இல்ல. அம்மா, பரவாயில்ல, அவ என் கூடவே படுத்துக்கிட்டோம் என்று ராதிகா கூறியதும், நல்ல அக்கா என்று அவளை கட்டி கொண்டாள் ராதிகா. அம்மா, உங்க பேரு உமாவா? ஆமாம்மா, உனக்கு எப்படி என் பேரு தெரிஞ்சுது? தோ, கவிதா கழுத்துல இருக்கிற செயின்ல எழுதியிருக்கே, அதுதான் பார்த்தேன். அதுவா? ஆமாம்மா, அவங்க அப்பா கிட்ட சொல்லி அடமா எனக்கு அம்மா பேர் போட்ட செயின் வேணும்னு அடம் பிடிச்சி வாங்கிக்கிட்டா கழுத என்று சிரித்தாள் உமா. ஆமாக்கா, பக்கத்து வீட்டு துளசி அவ பேரு போட்ட ஒரு செயினை போட்டுட்டு இருந்தாளா, அதை பார்த்து எனக்கு ஆசை வந்துடுச்சு. இது எங்க வாங்கினேன்னு கேட்டேனா, அப்ப அவ சொன்னா எங்க அப்பா இது எனக்கு செஞ்சு கொடுத்தாருன்னு. உடனே நான் அப்பா கிட்ட கேட்டு அம்மா பேரு போட்டு புதுசா வாங்கிக்கிட்டேன் என்று சிரித்தாள் கவிதா. ஏன், நீ உன் பேரு போட்டுக்கலையா? இல்ல, எனக்கு அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும், அதுதான் அம்மா பேரை போட்டு வாங்கிக்கிட்டேன் என்று கவிதா கூறியதும் உமாவின் கண்களில் கண்ணீர் துளித்தது. 3 நாட்கள் அவர்கள் வீட்டில் தங்கிக் கொண்டு டியூட்டிக்கு சென்று கொண்டிருந்த ராதிகாவிடம் உமாவும் கவிதாவும் மிக்க பாசமாக இருக்க, ராதிகாவும் அவர்களிடம் மிகவும் அன்போடு பழகினாள். 3 நாட்கள் 3 நிமிடமாக சென்றுவிட, அன்று ஊருக்கு புறப்பட்டு கொண்டிருந்த ராதிகாவிற்கு வீட்டில் போட்ட வடா, முறுக்கு, அதிரசம் அனைத்தும் கட்டி கொடுத்த உமா புது புடவையை அவளுக்கு வைத்து கொடுத்தாள். அம்மா, எதுக்குமா இதெல்லாம்? நீங்க இந்த 3 நாள் என்னை கவனிச்சுக்கிட்டதே எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. உங்க அன்புல நான் எங்க அம்மா அப்பாவே மறந்துட்டேன். இந்த 3 நாளா அவங்களுக்கு ஃபோன் கூட சரியா போடல. அங்க போனதும் சண்டை போட போறாங்க என்று சிரித்தாள் ராதிகா. உமா சிரிக்க, அக்கா, உங்க அம்மா அப்பாவோட போட்டோ உன்கிட்ட இருக்கா? காட்டுக்கா என்றாள் செல்லமாக. காட்டுறேன் இரு என்று ஆவலாக தனது செல்போனை எடுத்து கேலரியில் இருக்கும் போட்டோவை அவள் காண்பிக்க, கவிதா அதை ஆவலாக பார்த்தாள். ஐ, அப்பா என்று கவிதா சந்தோஷத்தில் கையை தட்ட, உமாவும் ராதிகாவும் ஒன்றும் புரியாமல் அதிர்ந்து அவளை பார்த்தனர். அக்கா, எங்க அப்பா தானா உனக்கும் அப்பா என்று கவிதா கேட்டதும் உமா அதிர்ந்த அந்த போட்டோவை பார்த்தாள். அதில் சந்திரன் அருகில் சாரதா இருக்க, அவர்கள் நடுவில் இருவர் மீதும் கையை போட்டுக்கொண்டு ராதிகா சிரித்து கொண்டிருந்தாள். இதை பார்த்து உமா முகத்தில் வேர்வை துளிகள் முத்து முத்தாக பூத்தது. அவள் அதிர்ந்து ராதிகாவை பார்க்க, ராதிகா அதிர்ந்து சிலை போல் அவளை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள். இதற்குள் உள்ளே சென்று ஒரு போட்டோவை கொண்டு வந்தாள் கவிதா. அக்கா, இங்க பாரு, இதுல நானு, அப்பா, அம்மா 3 பேரும் இருக்கோம். அதை பார்த்த ராதிகா திரும்பி உமாவை பார்த்தாள். ராதிகா, நீ சாரதா அக்காவோட என்றவள் கூறுவதற்குள் பெட்டி எடுத்துக்கொண்டு கடகடவென வெளியே சென்றாள் ராதிகா. ராதிகா, ராதிகா, நில்லுமா என்றவள் பின்னால் ஓடி வந்த உமா வாசலில் நின்று அவளை உற்று பார்த்து கொண்டிருக்க, அக்கா ஏம்மா கோச்சிட்டு போது என்று ஒன்றும் புரியாமல் அவளை கேட்டாள் கவிதா. ஊருக்கு வந்ததிலிருந்து ராதிகா ரூமை விட்டு வெளியில் வராமல் இருக்க, சாரதா சாப்பிட அழைத்தாலும் செல்லாமல் உள்ளேயே படுத்திருந்தாள். அவளது வித்தியாசமான செயல்களை பார்த்த சாரதாவும் சந்திரனும் குழப்பத்தோடு இருக்க, சந்திரன் முகத்தில் ஏதோ பயமும் இனம் தெரியாத கவலையும் இருந்தது. அன்று சாரதா சாப்பிட அவளை அழைத்து அழைத்து ஓய்ந்து போக, சந்திரன் அவளது அறைக்கு வந்தார். அவரை பார்த்து கட்டிலில் படுத்திருந்த ராதிகா எழுந்து கொள்ள, அவள் முகத்தில் கோபம், வெறுப்பு அனைத்தும் தெரிந்தது. மெதுவாக அவள் அருகில் வந்த அந்த சந்திரன் அன்போடு அவள் கன்னத்தை பிடித்து கொண்டார். டக்கன் அவர் கைகளை தட்டி விட்டு எழுந்த ராதிகா, போதும்பா, போதும், இன்னும் எதுக்கு நடிக்கிறீங்க? அம்மாடி, நான் என்னம்மா நடிக்கிறேன்? எப்போ நீதான் என் உயிர், உங்க அம்மா தான் என் உலகம், உங்க 2 பேரையும் விட்டா எனக்கு வேற யாரும் இல்லைன்னு சொல்லுவீங்களே, அது உண்மையா? சொல்லுங்க, நீங்க உங்க ஆழ் மனசுல இருந்து சொன்ன வார்த்தைகள் அது, சொல்லுங்கப்பா என்றாள். அம்மாடி, சத்தியமா சொல்றேன், இப்போ சொல்றேன், என் அன்பு, போதும்பா என்று காதில் கையை வைத்து கொண்ட ராதிகா, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், உங்க இன்னொரு முகத்தையும் பார்த்துட்டேன் என்றாள். அம்மாடி, என்ன சொல்ற என்று பதறிக்கொண்டு எழுந்தார் சந்திரன். அப்பா, இன்னும் இதுக்கு ஒன்றும் தெரியாதது போல நடிக்கிறீங்க. உங்க இன்னொரு மனைவியும் அவங்களுக்கு பிறந்த உங்க இன்னொரு மகளையும் நான் பார்த்தேன். இந்த 3 நாள் நான் அங்கதான் தங்கினேன். அவங்க உங்களுக்கு உரிமையானவங்கன்னு தெரியாமலேயே என்று கதறி அழ ஆரம்பித்தாள். அம்மாடி, அழாதடா கண்ணு, நான் சொல்றத கேளு, அந்த உமா என்று அவர் வாயெடுக்க அதற்குள் டக்கன மயங்கி சாய்ந்தார். சிஸ்டர், உங்க அப்பாக்கு இப்பதான் நினைவு வந்திருக்கு, உங்க பேரை சொல்லி கூப்பிடுறாரு என்று நர்ஸ் வந்து கூற,
தனது தாய்க்கு சமாதானம் கூறிக்கொண்டிருந்த ராதிகா மெதுவாக எழுந்து உள்ளே சென்றாள். கட்டிலில் வாடி வதங்கி சோர்ந்து கிடந்த தனது தந்தையை பார்த்து பொங்கி வந்த துக்கத்தை அடக்கி கொண்டாள். அவளை மெதுவாக அருகே வரும்படி தலையாட்டிய சந்திரன் அவள் அருகே வந்ததும் முகத்திலிருந்த ஆக்சிஜனை எடுத்துவிட்டு, அம்மாடி, நான் உனக்கும் உங்க அம்மாக்கும் துரோகம் பண்ணலம்மா, என்னை நம்பு, என்னை வெறுத்துடாது என்று மூச்சு திணற கூறிவிட்டு டக்கன சாய்ந்தார். அப்பா என்று அவள் அலறியதும் வெளியே அழுது கொண்டிருந்த சாரதா பதறிக்கொண்டு உள்ளே ஓடினாள். ஒரு வாரமாக வீட்டில் அழுது கொண்டிருக்கும் தனது தாயை தேற்றிக் கொண்டிருந்த ராதிகாவிற்கு அன்று உமாவிடமிருந்து போன் வர அவள் மனதில் கோபம் கொப்பளித்தது. டக்கன போனை எடுத்து கோபத்தோடு ஹலோ என்றவள் எதிர்முனையில் கவிதாவின் அழுகை குரலை கேட்டு அதிர்ந்தாள். அக்கா, அக்கா, அம்மாக்கு, அம்மாக்கு என்று அவள் தேம்பிக் கொண்டிருக்க, ஏய் கவிதா, என்னம்மா, என்னாச்சு, எதுக்கு அழற என்றாள் அதிர்ச்சியாக. அக்கா, அம்மாக்கு நீ போனதுல இருந்து உடம்பு சரியில்லை, விஷ காய்ச்சல் வந்துடுச்சான், அவங்க படுத்துட்டே இருக்காங்க, என்கிட்ட பேசவே இல்லை, உடம்பெல்லாம் சூடா இருக்கு, டாக்டர் வந்து பார்த்துட்டு மருந்து கொடுத்துட்டு போனாரு, யாராவது பெரியவங்க இருந்தா வர சொல்லு, இல்லைன்னா உங்க அப்பாவை வர சொல்லுன்னு சொன்னாங்க. அப்பாவுக்கு ஃபோன் போட்டா அவர் எடுக்கவே இல்லை, அதுதான் உனக்கு ஃபோன் போட்டேன். அக்கா வாக்கா, எனக்கு பயமா இருக்கு என்றவள் மீண்டும் கதற ராதிகா ஒன்றும் புரியாமல் போனை வைத்தாள். மறுநாள் காலை ராதிகா வருவதை பார்த்த கவிதா ஓடி சென்று அவளை அணைத்து கொண்டு உள்ளே கட்டையில் படுத்து கொண்டிருந்த தனது தாயிடம் அழைத்து சென்றாள். வெயிலில் வதங்கிய துவண்ட கொடி போல் கிடந்த உமா அவளை பார்த்து எழுந்து கொள்ள அவள் கண்களில் ஒளி மின்னியது. ஒரு வாரம் முன்பு அன்பு எனும் ஒளி வீசி கொண்டு தெய்வீக அழகுடன் திகழ்ந்த அந்த தாய் இன்று களை எழுந்து காணப்பட்டாள். மூச்சு வாங்க எழுந்து அமர்ந்தவள், வாடா வா என்றவள் கைகளை பிடித்து தன் அருகே அமர வைத்து கொண்டாள். அவள் மீது தீராத கோபத்தில் இருந்த ராதிகாவிற்கு அவள் நிலைமையை பார்த்து பரிதாபம் ஏற்பட அவளிடம் சண்டை போட வந்தவள் சாந்தமாக அமர்ந்து கொண்டாள். அம்மாடி, உனக்கு என் மேல கோபம் இருக்கும், நீ என்னை வெறுக்கலாம், ஏன் என்ன ஒரு துரோகியாவே நினைக்கலாம், ஆனா கண்டிப்பா சொல்றேம்மா, நான் உனக்கோ இல்ல உங்க அம்மாக்கோ ஒரு துளி கூட துரோகம் நினைக்கல, துரோகம் பண்ணதும் இல்லை. அப்ப எங்க அப்பாக்கு கல்யாணம் ஆகியிருக்குன்னு தெரிஞ்சோம் கூட எதுக்கு நீங்க எங்க அப்பாவை 2வதா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? இது நீங்க எங்களுக்கு பண்ண துரோகம் இல்லையா? அம்மாடி, நானும் உங்க அப்பாவும் ஆசைப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கல, ஒரு மோசமான சூழ்நிலை, இக்கட்டான நிலைமை எங்களை அந்த இடத்துக்கு தள்ளிடுச்சு. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, நான் பிறந்து வளர்ந்தது திருவாரூர் பக்கத்துல இருக்கிற நாகப்பட்டினம் தான். எங்க அப்பா ஒரு மீனவர், எனக்கு அம்மா இல்லை, எங்க அப்பா தான் எனக்கு எல்லாம். எனக்கு ஒரு 20 வயசு இருக்கும். அப்போ ஒரு நாள் எங்க அப்பா இதே போல மழையில கடலுக்கு போனார். அங்க மின்னல் தாக்கி அவர் குத்துயிரும் கொலையுருமா கரைக்கு வந்தார். நான் பதறிக்கிட்டு அவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தேன். ஆனா டாக்டர் இங்க உங்க அப்பாவுக்கு மருத்துவம் பார்க்க முடியாது, அவருக்கு நிலைமை ரொம்ப கடுமையா இருக்கு, அவரை பெரிய ஆஸ்பத்திரியில தான் சேர்க்கணும், அதுக்கு ரொம்ப செலவாகும்னு சொல்லிட்டாங்க. அவரை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல. என்கிட்ட பணம் இல்லை, ஆனா என் உடம்பும் இளமையும் தான் இருந்தது. அதை வச்சு எப்படியாவது பணத்தை சேர்த்து எங்க அப்பாவை காப்பாத்தினோன்னு முடிவுக்கு வந்துட்டேன். அன்னைக்கு ராத்திரி என் உடம்பையும் மனசையும் கல்லாக்கிக்கிட்டு அங்க இருக்கிற லாட்ஜுக்கு தைரியமா போனேன். அங்கதான் உங்க அப்பாவை முத பார்த்தேன். அவர் ஏதோ வேலை விஷயமா அங்க வந்து தங்கியிருந்தாரு. நான் அவர்கிட்ட போய் இன்னைக்கு ராத்திரி உங்களை நான் சந்தோஷப்படுத்துறேன், எனக்கு பணம் கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். என்னை பார்த்து கோபப்பட்ட உங்க அப்பா என்னை அரைஞ்சிட்டாரு. கை கால் நல்லா தானே இருக்கு, உழைச்சி பழைக்காம எதுக்கு இப்படி தப்பு பண்றேன்னு கத்துனாரு. அவர் அப்ப என்னை திட்டினது எனக்கு கோபம் வரல, அவர் மேல எனக்கு மரியாதையை தான் கொடுத்தது. அப்பதான் நான் அழுதுகிட்டே நடந்ததை சொன்னேன். உங்க அப்பா என் மேல இறக்கப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்து எங்க அப்பாவை பார்த்தாரு. தன் கிட்ட இருந்த பணத்தை கொடுத்து உதவினாரு. அவரோட நல்ல மனசை பார்த்து எங்க அப்பாவுக்கு அவரை ரொம்ப பிடிச்சு போச்சு. அவரை தெய்வமாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்பதான் கையில இருக்கிற பணம் எல்லாம் தீர்ந்து போச்சு. நான் ஊருக்கு போய் பணத்தை கொண்டு வரேன்னு உங்க அப்பா ஊருக்கு போயிட்டாரு. அப்ப நான் எங்க அப்பாவை பார்த்துட்டு தனியா தான் இருந்தேன். அப்பதான் ஒரு நாள் நான் எங்க அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தனியா வீட்டுக்கு போகும்போது
4-5 பேர் என்னை வழிமறிச்சு, நீ அன்னைக்கு லாட்ஜிக்கு வந்த பொண்ணு தானே, எங்க கூட வரியான்னு என்னை தூக்கிக்கிட்டு போய் ஒரு தோப்புல வச்சு கெடுத்துட்டாங்க. நான் நில குலைஞ்சி போயிட்டேன். எனக்கு யாருமே பாதுகாப்பும் இல்லை. எங்க அப்பா கிட்ட நடந்ததை சொல்லவும் முடியாம, எனக்குள்ள வச்சு அழவும் முடியாம நான் தவிச்சிட்டு இருந்தேன். 1 மாசம் கழிச்சு உங்க அப்பா வந்தாரு. அவர் என்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு எங்க அப்பாவையும் பார்த்துட்டு போனாரு. 2 மாசமா நானும் எவ்வளவோ போராடிட்டேன். எங்க அப்பாவை காப்பாற்ற முடியல. எங்க அப்பா போய் சேர்ந்துட்டாரு. இதுக்குள்ள இன்னொரு இடியன் தலையில விழுந்தது. நான் கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்சுது. இதுக்கு மேல இந்த உலகத்துல வாழக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன். அப்பதான் எங்க அப்பாவோட இறுதி சடங்குக்கு வந்திருந்த உங்க அப்பா என்னை காப்பாத்தி என்ன நடந்ததுன்னு விசாரிச்சாரு. நானும் எல்லாம் சொல்லி அழுதேன். உடனே அவர் கவலைப்படாத, உடனே ஒரு பாதுகாப்பான இடத்துல சேர்த்து விடுறேன்னு சொன்னாரு. ஒரு ஹோம்லயும் சேர்த்து விட்டாரு. அடிக்கடி வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் வரைக்கும் அங்க இருந்த என்னால அதுக்கு மேல அங்க இருக்க முடியல. ஏன் என்று அவளை அதிர்ந்து பார்த்தாள் ராதிகா. அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என் குழந்தை தப்பான வழியில வந்ததால அவ இப்படி இருக்கான்னு கேலி பண்ணாங்க. இதை என்னால தாங்க முடியல. இதை உங்க அப்பா கிட்ட சொல்லி ஒரு நாள் அழுதேன். அப்பதான் உங்க அப்பா என்ன அங்கிருந்து கூட்டிட்டு வந்து இங்க வீடு எடுத்து தங்க வச்சாரு. நீ இனிமேல நிம்மதியா இங்கே இரு, உனக்கு தேவையானதெல்லாம் நானே செய்யறேன்னு சொன்னாரு. அவரு மேல இவளுக்கும் பாசம் வந்துடுச்சு. அப்பா அப்பான்னு ஒட்டிக்கிட்டா. இவளுக்காக அவர் இங்க அடிக்கடி வந்துகிட்டு இருந்தது ஊர் ஜனங்க தப்பா பேச ஆரம்பிச்சாங்க. அந்த ஏச்சுக்கும் பேச்சுக்கும் பயந்துதான் நான் அவரை என் கணவர்னு சொல்லிட்டேன். அவர் இதனால தப்பா எடுத்து போறோன்னு பயந்தேன். ஆனா அந்த தெய்வம் பரவாயில்ல, ஒரு பொண்ணோட மானத்துக்காக நான் இதை ஏத்துக்கிறேன். உன் மானத்துக்கும் இந்த 2 கெட்ட குழந்தைக்கும் நான் வெறும் காவல் தானே தவிர உன்கிட்ட அந்த கணவன் என்ற உரிமையை நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா எனக்கும் ஒரு குடும்பம் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அன்னையிலிருந்து அவர் ஊர் உலகத்துக்காக தான் எனக்கு கணவர். என் குழந்தைக்கு அப்பாவை தவிர அவரோட நிழல் கூட என் மேல பட்டதில்லை. உண்மையா அவர் எனக்கும் என் குழந்தைக்கும் காவல் தெய்வம். அம்மாடி, தயவு செஞ்சு அந்த தெய்வத்தை தப்பா நினைக்காத. இந்த குழந்தை அவரோடது இல்லை. நான் உங்ககிட்ட எந்த உரிமையும் கேட்கவும் மாட்டேன் என்று கையெடுத்து வணங்கினாள். ராதிகா கதறி அழ, அம்மாடி எதுக்குடா அழற? நீ உங்க அப்பா கிட்ட தப்பா ஏதாவது பேசிட்டியா? கவலைப்படாத கண்ணு, அந்த தெய்வம் உன்னை தப்பாவே நினைக்காது. நீ போய் இப்ப பேசு, அவர் உன்னை மன்னிச்சிடுவாரு என்றால் மூச்சு வாங்க. இனிமேலும் அவர்கிட்ட என்று நடந்ததை கூறி மீண்டும் கதறினாள் ராதிகா. என்ன சொன்ன? என் தெய்வம், என் தெய்வம் இந்த உலகத்தை விட்டு போயிடுச்சா? இனிமே என் குழந்தைக்கு பாதுகாப்பு யாரு? யாரு? அவளுக்கு நான் என்ன சொல்லுவேன்? அவளை நான் எப்படி பாதுகாப்பேன் என்று அலறிக்கொண்டே தொப்பென கட்டிலில் விழுந்தாள். சித்தி என்று அலறிக்கொண்டு அவளை தூக்கினாள் ராதிகா. அனைத்து முடிந்து ராதிகா ஊருக்கு புறப்பட தேம்பிக் கொண்டு தனது தாயின் போட்டோவிடம் அமர்ந்திருந்த கவிதாவை பார்த்தாள். பாவம் இந்த பொண்ணு, இதை என்ன செய்யறதுன்னே ஒன்றும் தெரியல. அவங்க அப்பா போன அதிர்ச்சியில அவங்க அம்மாவும் போய் சேர்ந்துட்டா. இப்ப இந்த பொண்ணை யாரு பார்த்துப்பா? புத்தி நல்லா இருக்கிற பொண்ணுங்களையே பார்த்துக்கிறது கஷ்டம். அதுல இந்த 2 கட்டான என்ன செய்யறது? பார்க்கவும் லட்சணமா இருக்கு. எவனாவது எதனா பண்ணா என்ன செய்யறது என்று அக்கம் பக்கத்தினர் பேசி கொண்டிருக்க, இல்ல இல்ல போதும், ஒரு உமா இந்த உலகத்துல பட்டதெல்லாம். அவங்களுக்கு எங்க அப்பா கணவன் என்ற பேர்ல ஒரு காவலா இருந்தாரு. ஆனா இவளுக்கு அப்படி ஒரு காவல் கிடைக்குமா? இன்னொரு சந்திரன் இங்க வருவானா? இவ மானத்தை காப்பாத்துவானா? முடியாது, முடியாது. இந்த அப்பாவிய நான் விடமாட்டேன். இன்னொரு உமா உருவாக நான் விடமாட்டேன். எங்க அப்பா விட்டுட்டு போன பணிய நான் தொடருவேன். இந்த கள்ளம் கபடம் இல்லாத குழந்தைக்கு நான் காவல் இருப்பேன். 3 நாள் அவங்க அம்மா கையால சாப்பிட்ட அந்த நன்றிக்கு காலம் பூரா நான் இவளை பார்த்துப்பேன் என்று மனதில் நினைத்து கொண்டு கடகடவன கவிதாவின் அருகே சென்று அவளை கையில் பிடித்து கொண்டு புறப்பட்டாள். அக்கா எங்க போறோங்க்கா என்று அவள் தேம்பிக் கொண்டே கேட்க, நம்ம வீட்டுக்கு. அங்க உனக்கு ஒரு அம்மா இருக்காங்க. அக்கா நான் இருக்கேன். இனிமே நீ அங்கதான் இருக்க போற என்றாள் ராதிகா. இத்துடன் கணவன் கதை முற்றும். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.